வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீ அகிலா. இன்னைக்கு ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணி எப்படி ஃபுல் ஃபேஸ்க்கு நம்ம ஷேப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஐப்ரோஸ், அப்பர் லிப்ஸ், சின், சீக்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி பண்ணலான்னு சொல்லி ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லூப்ரிகண்ட், அதாவது அது வழுக்கிட்டு ஷேவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல் நம்ம போடணும். நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். இது நான் எப்போவுமே என்னோடய ஹோம்மேட் பாடி பட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஹோம்மேட் பாடி பட்டரோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அது கூட செக் பண்ணிக்கலாம். இது நேச்சுரலாகவும் இருக்கும். நீங்கள் ஃபுல் ஃபேஸ் பாடி எல்லாத்துக்குமே மாய்ஸ்சரைசர் க்ரீமாகவும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் இந்த பாடி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஷேப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஐப்ரோஸ் ஷேப் பண்ணும்போது முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு மேலே ஷேப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கீழே ஷேப் பண்ணணும். எப்போ மேலே ஷேப் பண்ணாலும் கீழே ஷேப் பண்ணாலும் மேலேருந்து கீழே டைரக்ஷனில் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இப்படி லெஃப்ட் ஹேண்டை வச்சு சப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். கண்ணுக்கிட்ட பத்திரமா பண்ணுங்கள். அண்ட் இந்த சைட்ஸில் இப்படி பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதுதான் பிடிக்கும். த்ரெட்டிங் விட இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்படி நம்ம இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் 1 வீக் ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் எடுத்துகிட்டே இருந்தோம்னா எப்போவுமே நம்ம ஃபேஸ் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா ஐப்ரோஸ் தான் ஒரு ஃபேஸை டிசைட் பண்ணும், அது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இதே டைரக்ஷனில் வச்சு எடுத்துடலாம். ஆக்சுவலி நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸெல்லாம் எனக்கு ஃபேஷியல் ஹேரே இல்லை. அதனால ஃபேஸ்க்கு நான் இந்த ஃபேஷியல் ரேசர்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒன்லி ஃபார் ஐப்ரோஸ் மாத்திரம்தான் இது யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் ஜஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் மாத்திரம் நான் ஃபேஷியல் ஹேர் எடுக்கிறேன். ஆனால் அது ஆக்சுவலி எனக்கு ஹேரே இல்லை. பட் எதுக்காகனா இது என்ன பண்ணுன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற இந்த ரேசர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஃபேஸ் பளபளன்னு இருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ப்ராடக்ட், அதாவது இப்போ சீரம்ஸ்லாம் போடும்போது உள்ளே பெனிட்ரேட் ஆகிறதுக்கு, ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகிறதுக்கு நம்ம ஷேவ் பண்ணால் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் நான் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் மாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன் ஃபேஸுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆக்னி, பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அது ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆக்னி வரதில்லை. பட் ஆனால் என்னோடய ஸ்கின் ஃபுல்லாமே ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்குது. அப்பப்போ ஒவ்வொரு டைம் எனக்கு சின்னில் மாத்திரம் ஆக்னி வரும். ஸோ அந்த அந்த இடத்த மாத்திரம் நீங்கள் ஆக்னி இருக்கிற இடத்த மாத்திரம் நீங்கள் எப்போவுமே ஷேவ் பண்ணக்கூடாது. ஸோ ஐப்ரோஸ் ஷேவ் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் மேலேருந்து கீழே பண்ணுங்கள். இப்போ நம்ம ஐப்ரோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபேஸ்க்கும் பார்த்திங்கன்னா நான் பாடி பட்டர் யூஸ் பண்ணி தான் என்னோடய ஹோம்மேட் மாய்ஸ்சரைசர் க்ரீம், அது ஷியா பட்டர் யூஸ் பண்ணி நான் செஞ்சது. ஷியா பட்டர் அண்ட் கோகனட் ஆயில் வச்சு செஞ்சது தான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே தான் நான் ஃபேஸ்க்கு தினமும் மாய்ஸ்சரைசராகவும் போட்டுப்பேன். எவ்ரிடே மாய்ஸ்சரைசரும் அது தான். அண்ட் பாடி லோஷன்லாம் வாங்க மாட்டேன் நான் வெளியே. அதே தான் பாடி லோஷனாகவும் நான் போட்டுப்பேன். ஸோ அதே தான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ ஃபேஸுக்கு பண்ண போகிறோம். நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. எப்போவுமே ஃபேஸுக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இது டைரக்ஷனில் போட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு அதாவது ஜென்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி ஹார்ஷாக பண்ணக்கூடாது. ஏன்னா வி டோன்ட் ஹாவ் தட் மச் ஃபேஷியல் ஹேர். ஃபேஷியல் ஹேர் இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள். படுறதே தெரியக்கூடாது ஃபேஸில். அண்ட் இப்படி நாக்கை சுழட்டி வச்சுட்டு மேலே, அதாவது அப்பர் லிப்ஸில் சில பேத்துக்கு இருக்கும், அவங்களுக்கு இப்படி பண்ணலாம். அண்ட் லோவர் லிப்ஸில் அதாவது லோவர் சின், இந்த சின்னில் இப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது அதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு மூக்கில் பார்த்திங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதுவும் இது பார்த்திங்கன்னா பண்ணும்போது போகுது. நான் அதனால் நோட் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிரோனாவோடது தான். இந்த ஐப்ரோ ட்ரிம்மர் தான். இது நம்ம ஃபேஷியல் ட்ரிம்மராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக ஃபேஸில் பண்ணுங்கள். பண்ணுறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப பண்ணுங்கள். அண்ட் கண்ணை சுற்றி எப்போவுமே பண்ணக்கூடாது. அது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்படி தான் பண்ணணும். மேலேருந்து கீழே டைரக்ஷன், வேறெவர் யூ கோ அந்த மாதிரியே பண்ணுங்கள். நீங்கள் எவ்ரிடே மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணுவீங்களா, அது யூஸ் பண்ணி போடாதீங்க. நீங்கள் நான் என்னோடது
பார்த்தீங்கன்னா, ஆயில் பேஸ்டு அண்ட் பட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் நான் ஹோம்மேடாக பண்ணது. ஸோ இது யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா அது ஒரு நல்ல லூப்ரிகன்ட். இது இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் வச்சு நீங்கள் பண்ணலாம். என் மூக்கே செவந்துருச்சு பார்த்தீங்கன்னா, லைட்டாக பண்ணதுக்கே. ஸோ நம்ம வந்துட்டு நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்ப. எப்போவுமே ஷேவ் பண்ண உடனே நீங்கள் ஐப்ரோஸாக இருந்தாலும், ஃபேஸாக இருந்தாலும் அத வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிறணும். மாய்ஸ்சரைசர், சீரம் அந்த மாரி ஏதோ ஒண்ணு போட்டுக்கங்க. நான் வந்துட்டு ஹைட்ரலானிக் ஆசிட் சீரம் இருக்குல்ல, அது வந்துட்டு போடுறேன். அது ரொம்ப மாய்ஸ்சர் குடுக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, நல்லா சப்புலா இருக்கும் ஸ்கின். ஸோ நெக்க மறந்துறாதீங்க எப்ப சீரம் போட்டாலும். அண்ட் ஃபைனலி என்னோட போமோகிரானேட் லிப் பால்ம். இது நான் வீட்லயே செஞ்சது தான். இதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அண்ட் நேச்சுரல். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு எவ்ரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டி, ஸ்கின் கேர் அண்ட் ஃபேஷன், மேக்கப், லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.